சாவடி கிளவி. ஆஹா, சொட்டை கிளவி பறந்துருச்சுங்க. வா, நீங்க காலைவே காணோம். தம்பி போலாமா? டே டூ சொட்டை கிளவியோ போட்டியோட என்னடே சொட்டை கிளவியோ போட்டா பெரிய விட முடிஞ்சா எட்டே போடுறா. போட்டுட்டா போச்சு. டே தம்பி போட்டு தொலைஞ்சிடாத. நீங்களே சொல்லிட்டீங்க தாத்தா, அப்புறத்துக்கு சாவு. டூ எவ்வளோ தைரியம் தான் ஒரு தடவை நீ அடிச்ச கேட்டுன்னா எத்தனை டைம் அடிச்சாலும் உன் மேல இருக்க ஆத்திரம் மட்டும் அடங்காதுடா. ஓகேங்க, இப்போ நமக்கு இந்த கன் தேவைப்படுது. ஓடலுடன் போடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அடப்பாவி, எங்க தூக்கத்துல பாருங்க. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆ ஆ ஆ அப்படின்னு பாடிட்டு இருக்கிறான். ஏண்டா உனக்கு வர வேலை வெட்டி கிடையாது, தூங்குறியோ? ஓடலுடன் நான் போய் மூத்தரம் அடிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 2ல் நம்ம இன்னைக்கு டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஓ, இது அந்த போட் எஸ்கேப் தானே. கீழே போட்டு தானே இருக்கும், அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 8. ஆமாம், இது போட் எஸ்கேப் அப்போவே நம்ம பண்ணியாச்சு. அப்புறம் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பும் பண்ணியாச்சு நண்பர்களே. இந்த எஸ்கேப் மட்டும்தான் இந்த கிராணி 2ல் பெண்டிங்க பண்ணி விட்டுற வேண்டியது தான். ஓகே, இது சத்தம் போட்டாச்சு. இப்போ சொட்டை கிளவி கீழே வரும், என்றதுக்கெல்லாம் வரும். ஓஹோ, யோருது உங்கள் சவுண்டு போட்டுது. அடைக்கெல்ட்டு பயலே சவுண்டு போட்டதுமா. ஓகே, அவன் போட்டோம். கிளவி வருமா? இங்கே அது வருமா? இங்கே வருது. ஓடுறா. இன்னைக்கு எவனையும் கொல்லாம விட மாட்டேன்டா. இங்கே கிளவி கொல்ல போதாமா? இங்கே யாரை கொல்லுதோ இதுக்குள்ளன்றா இருக்கு. டக் டேப். இது என்னதுரா டேப்பு? என்னமோ இருக்கே. ஓகே, மேலே எடுத்துகிட்டு போவோம். இதுதான் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் யூஸ் பண்ணும்போது தேவைப்பட்டது இதெல்லாம். இதை நம்ம பேசாமல் இந்த டேபிள் மேலே வச்சுருவோம். ஏதாவது பொருளை ஓட்ட தேவைப்படும். இங்கே வச்சுட்டு போகிறோம். வேறு ஏதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்காடா? ஃப்யூஸு. இதுவும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவை தான். ஓகே, இப்போ நம்ம போய் இதுக்குள்ளெல்லாம் என்றா இருக்கே. இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இதுக்குள்ளே ஸ்டன் கன் இருக்காது, அப்புறம் எடுத்துக்கலாம். ஸ்டன் கன்னே கிடச்சிருச்சு. வாடி கிளவி, உன்னை இன்னைக்கு வச்சுக்கிறேன். வாடி சொட்டை கிளவி, உன்னை இன்னைக்கு எங்கெங்க கிளவியை காணோம்? என்ன ரொம்ப நாள் கழிச்சு நான் உன்னை சுடுக்கெடுக்கலாம் தான் வந்திருக்கிறேன். சாவுடி கிளவி. பின்னாடி அவன் வராங்க. அந்த நாய் கெட்டு நாய் கீழே குதிரான். சுச்சோ, கீழே குதிக்க முடியல. ஜஸ்ட்டு மிஸ்ட்டுங்க. கெட்டு நாய் பின்னாடியே வந்துட்டான். பண்டாடி பின்னாடியே. ஆடா கரும முடிச்சவனே. இது தெரிஞ்சிருந்தா போட்கி நம்ம கிடச்சிருச்சு. ஓகே, இதுக்குள்ளே இருக்கேன். ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள அந்த வெப்பன் இருக்கானோ இங்கே என்ன இருக்குன்னு போய் பார்த்துடலாம். இதுக்குள்ள ஹெலிகாப்டர் கீ. ஆஹா, ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளாக கிடைக்குதே. என்னடா இது? கேட்கலவா? இருந்துராதராடே கரும்பு பிடிச்சவனே. டே எது இருந்து தொலைஞ்சிடாத நாத்தம் பூச்சவனே. இருக்கானாங்க? ஆஹா, கேமராவை பார்க்குறாங்க. கெல்ட்டு நாய். அட்டா நாய் இருறா வரண்டா. உன்னை வந்து இந்த ஸ்டன் கன்னோட ஆமோ இங்கே இருக்கு பாருங்க. இதை எடுத்துட்டு நாய் இப்போ பாருங்க. அந்த நாயை இந்த ஐநீடிய செக்யூரிட்டி கீயா? அடப்பாவி, கேமராவை பார்க்குறியாலே? ஓகே, பார்த்துட்டான். டூ என் கேமராவில் இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியோ? இன்னும் நான் இன்னைக்கு விட மாட்டேன்டா. என் சொட்டை கிளவியே சாகடிச்சுட்டு உன்னையும் சாகடிப்பேன்டா. பார்க்குறியா? மெயின் பார்ட்லேயே போடுறேன். ஓ, வலிக்குதுடோ. ஏன் வலிக்குது? இப்போ மட்டும் சொல்லு. ஏன்டா வம்புலிக்கிறதுக்கு முன்னாடியே இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளீஸ். எங்கெங்க? இங்கே இருக்குங்க செக்யூரிட்டிக்கு. எடுப்போம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை உள்ளே போட்டு. ஐயோ, அடைக்கல்ட்டுன்னா இதை போட்டு வச்சுருக்குறாங்க இடையில. ரூம்குள்ளே எவனும் போகக்கூடாது அப்படின்னு. டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சுங்க ஒரு வழியா. இது நமக்கு தேவைப்படும் டோர் எஸ்கேப்புக்கே. அதனால் நம்ம எங்கே போட்டு வைக்கிறோம், இது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல போட்டுடலாம். ஏன்னா அது தேவைப்படும். இது டோர் லாக். இது சுத்தமாக தேவை கிடையாது. கீழே போய் விழு. ஓகே, அது கீழே போகட்டும். அப்புறம் நமக்கு வேற என்ன பொருள் தேவைப்படுது? அப்புறம் நிறையா பொருள் தேவைப்படுதுங்க. மேலே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கா இல்லையான்னு. ஓகே, ஏறுவோம். ஆஹா, அருமையாக மேலே ஏறுறோமே. கொஞ்சம் மிஸ் ஆச்சு, கீழே விழுந்தா அவ்வளோதான். ஓகே, இது ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளேன்றா இருக்கே.
என்னடா இது? இதுவும் தேவைங்க நமக்கு. ஆமாம், இதுவும் தேவை நமக்கு ஒரு சில நேரத்தில். அதில் இது கீழே போட்டுடலாம். சொட்டை கிளவி வேறு எந்திரிச்சிருச்சான்னு தெரில. இது ஓப்பன் பண்ணும், அது ஃபோட்டோ வைக்கணும். இதுக்குள்ளே என்னடா இருக்கா? என்னடா இது? ஓ, வெப்பன் கீங்க. கிளவி கிளவி ஒன்று இன்னைக்கு 2.5 நிமிஷம் மயக்கம் போட வைக்கிறேன். இங்கேங்க யாருமே இல்லை. இங்கே குச்சிட வேண்டியது தான். ஐயோப்பா, நல்லாவே கால் உடஞ்சிருச்சிங்க எனக்கு. எவன்டா அவன் டோரை சாத்துனது? நான் தான் சாத்துனேன்னா? மனப்பிராந்தி. முக்கிய படிக்கட்டு வழியோ போயிடலாம். திடீர்னு கீழே குதிச்சு திடீர்னு கிளம்ப மூத்திர ஊற்றிட்டு இருக்க. நம்ம அப்படியே அவன் வாயில் மாட்டி சாவ. இதுக்குள்ளே போய் இங்கே இருக்குது பார்த்தீங்களா கன்று? இந்த கன்று நமக்கு ரொம்பவே முக்கியப்படுது. ஏன்னா அவங்கள போட்டு தள்ளுது ஒன்றே ஒரு பொருள் தான், நம்மளோட நாலேஜ், அதாவது பாலிசி. ஆமாம், பாலிசி அது. இதுக்குள்ளே குட்டிச்சாத்தான் இருக்குது. இது இப்படியே போட்டு தள்ளிட வேண்டியது தான். குட்டிச்சாத்தான் வெளியே வந்துருச்சுங்க. அதுவே நான் போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருச்சு. சாவு. ஐயோ, நீங்கள் சேசிங் சவுண்டு கேட்குது. ஆஹா, தேவையில்லாமல் அவங்க பேரனை போட்டு தள்ளிட்டணும். எதுவுமே ஆகலைங்க. ஆமாம், எதுவுமே ஆகலை இப்போ. ஆஹா, என் பேரனையே போட்டு தள்ளிட்டியா? சாவுடி கிளவி. ஆஹா, சொட்டை கிளவி பறந்துருச்சுங்க. சொட்டை கிளவி கோவத்தில் இதுதான் கிளவி வரக்கூடாதுன்றது. இப்போ பார்த்தியா, சாதாரணமாக சுட்டா கூட நீ எதுதான் இருப்ப. இப்போ நான் பாரு, நீ பறந்துட்ட. கிளம்பி ஓட்டி சூடோ பொருளுக்கு என் கிராணியவே போட்டு சொல்றியா நீ? டே டூங்க. இப்போ என்னதான் பண்ணுறதோ தெரில, பார்ப்போம். இந்த வீட்டிலேருந்து தப்பிக்காமல் நான் விட மாட்டேங்க இன்னைக்கு. இதில் கிளம்ப குறுக்க வந்தாலும் சரி, கிளவி குறுக்க வந்தாலும் சரி, இன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தப்பிக்கிறது தான் நான். ஓகே, கன்று அங்கே இருக்கா? அந்த நாய் வேறு அடித்தானே, எங்கே போய் விழுந்துச்சு கன்று? ஆஹா, கண்ணை காணுமே. இங்கே இருக்குங்க. நான் கிராணி 2ல், இந்த கிராணி 3லையா இந்த கன்று தானே வச்சு போட்டுட்ருப்பான். நான் இப்போ எங்கடா இருக்க? வாடாடே கெல்ட்டு நாயே, எங்கடா இருக்கிற? 2 பேரையும் கூப்பிடும். கிளவனே வந்துருங்க, இல்லைனா நான் நடக்கிறதே வேற பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே யாரா இருக்கா? ஓ, படிக்கட்டா கண்ணுக்கு. ஓஹோ, கிளவி அப்படி 2 பேருமே. என் கிளவியை போட்டு தள்ளதுக்கே உன்னை நான் போட்டு தள்ளிட்டேன். இப்போ உன்னைய பிடிச்சோன்னா குருமா வச்சு குடிச்சிருவேண்டோ. குருமாவா? அட சாவடா கேட்டு நாயே. உன்னை நான் அடிச்சு சாகடிக்காம விட மாட்டேன்டா. நீ என்ன கிளவி சாவு? அப்பவே பறந்து போனேன். இப்போ பாருங்க, அது கோவத்தோட வந்துச்சு. அப்போ அதனால தான் பறந்துச்சு. சொட்டை கிளவி என்ன வாய் பேசுறியா? வாயை உடச்சு விட்டுருவோம் பார்த்துக்க. இதான் கையை பாருங்க. ஆஹா, கையில் நகத்தை வச்சிருக்குங்க அந்த கிளவி. கொஞ்சம் தான் புரண்டி இருக்கும். ஓடிட வேண்டியது தான். நீ இந்த இடத்துல நின்னா நமக்கு தான் சாவு. ஓகே, நம்ம கீழே எடுத்து போட்டோம் பார்த்தீங்களா ஒரு ஹேண்ட் வீல்னு சொல்லிட்டு. அது இப்போ நமக்கு தேவைப்படுது. அதை போய் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல மாட்டணும். ஃபஸ்ட்டு இதுக்கு வெளியே வந்து இப்போ போகலாம். இது என்னதுரா? டோர் ஃபியூஸ். ஐயா, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஹேண்ட் வீலு? இது நமக்கு தேவைப்படுது. இது எடுத்துகிட்டு நம்ம எங்கே போகணுன்னா பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, கீழே போவோம். அவங்க பாருங்க, அந்த சந்துக்குள்ளே தான் போகணும். நீங்கள் நம்ம அந்த சொட்டை கிழமை அப்புறம் அந்த கிளவி 2 பேரும் வந்தாலும் போட்டு தொலை. இங்கே இருக்கு பாருங்க. இதன்றா வெறும் கம்பி மாதிரி நீட்டிகிட்டு இருக்கேன். நான் இந்த கேம் ஃபஸ்ட் டைம் விளையாடும் பார்த்தேன். அப்புறம் தான் தெரியுது இதை போட்டு சுற்றி விட்றதுன்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி விட்டுட்டேன். இப்போ மேலே போய் க்ரோபார் எடுக்கணுமாக்கு. க்ரோபார் இதுக்குள்ளேன்றா இருக்கே. இதுக்குள்ளே ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஓகே, இப்போ மேலே போய் பார்ப்போம். இந்த சொட்டை கிளவி எப்போ வருவாங்கன்னு வேறு தெரிலைங்க. அவங்களால பெரிய தொந்தரவாக இருக்குது. இதை அப்படியே தள்ளி விட்டு கீழே விழுக மாட்டேன். கீழே அது கீழே விழுந்துருச்சுங்க. க்ரோபார்னு ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இதை எடுத்துகிட்டு வெளியே போவோம். இப்போ மெதுவாக போவோம். வந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்புறம்? ஓகே, இப்போ எந்திரிப்போங்க. இப்போ எந்திரிச்சு எப்போ அந்த பொட்டியெல்லாம் உடச்சி பார்ப்போம். லைனாக பொட்டி வச்சுருப்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொட்டி தான். கத்திரிக்கோள் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக தேவைப்படுவது. இதை சாத்தி விட்டு கீழே போய் பார்ப்போம். கீழே ஒரு பொட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பொட்டியை இப்போ நம்ம உடைக்க போகிறோம். அதனால் மெதுவாக போகலாம். ஆஹா, எலக்ட்ரிக் கரண்ட்டு இது எப்படா தூக்குச்சு அப்படின்னு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, கீழே ஒரு வீலை போட தெரியுமா, அதனால அது தூக்கிடுச்சு. ஆமாங்க, அதாங்க உண்மை. அந்த வீல் இல்லைன்னா அதெல்லாம் தூக்க முடியாது. இது ஓப்பன் ஸ்பார்க் பிளக். அதை தூக்கி குப்பையில் போடுங்கடா டே. டே, நான் போட் எஸ்கேப் பண்ணும் போது எதுவுமே தர்றது கிடையாது. இப்போது டோர் எஸ்கேப் பண்ணாமல் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளாக தரீங்களா? அவனை எப்படி பாருங்க இவனுங்களோட பாலிசி.
ஓகே இப்போ இந்த பலகையை உடைக்கணும்ல. ஆமாங்க, நான் அப்படியே போயிருப்பேன்லாம். உடச்சி தள்ளியாச்சு. இந்த பக்கம் போடலாம். இப்போ நமக்கு ஒரே பொருள் தாங்க தேவைப்படுது. அதுக்கு பேர் பாடுலாக் கீ. ஆமாம், அது பேர் பாடுலாக் கீன்னு தான் நினைக்கிறேன். இதுக்குள்ளன்றா இருக்கே. ஆஹா, ஷார்ட் கன் 2 பக்கத்துலேயே இருக்கு. கிளவி நாய் கேமராவை பார்த்துட்டு இருக்காங்க. கேமராவா பார்க்குறான்? இல்லையே, கேமரா பார்க்குற மாதிரி தெரியலையே. இல்லை எங்கடா இருக்கிற டே? ஃபஸ்ட்டு இங்கே கிளவியை கூப்பிடுவோம். வாடி கெல்ட்டு கிளவி, சொட்டை கிளவிய. இன்னைக்கு வந்தோன்னே அதை பாருங்க எப்படி போட்டு தள்ளுறேன்னு. இந்த கெல்ட்டு நாய் ஒரு தடவை என்னை பிடிச்சி அடிச்சு போட்டான். நான் எங்கடா இருக்கான் அவன்? இது டப்பு டேப்பு, அது நமக்கு தேவைப்படாது. வந்துருச்சுல்ல. உன்னை நான் அடிச்சு சாகடிக்க போறேன்டா. உன்னைய குருமா வச்சு நீங்க நான் குடிப்பேன்டா, உருத்திடா. அதுக்கு முன்னாடி செத்துட்டு குடி குருமாவை. கெல்ட்டு கிளவி சூப்பு வச்சு குடிக்குதாமா, அப்புறம் குருமா வச்சு குடிக்குதாமா. இதெல்லாம் என்ன பொழப்படி உனக்கு? சோறு திங்கிற பொழப்படா. சோறு திங்கிற பொழப்பா? அட கிளவி. கிளவா இருக்கியாடா? வீட்டுக்குள்ள இல்லை போலங்க அவன். பாவம் பையன் தற்கூரி செத்து போயிட்டான். தற்கூரி கிளவா இருக்கியாப்பா? இந்த கண்ணு சவுண்டுக்கு வருவானோ கிளவா? நீங்கள் காலைவே காணோம். தம்பி போகலாமா? டே டூ யூ சொட்டை கிளவியோ போட்டியோட நீ என்னடே? சொட்டை கிளவியோ போட்டா பெரிய கூட முடிஞ்சா எட்டே போடுறா. போட்டுட்டா போச்சு. டே தம்பி போட்டு தொலைஞ்சிடாத. நீங்களே சொல்லிட்டீங்க தாத்தா, அப்புறத்துக்கு சாவு. டூ எவ்வளோ தெரியும் தான் ஒரு தடவை நீ அடிச்ச கெல்ட்டுன்னா எத்தனை டைம் அடித்தாலும் உன் மேலே இருக்க ஆத்திரம் மட்டும் அடங்காதுடா. ஓகேங்க, இப்போ நமக்கு இந்த கன்று தேவைப்படுது. இந்த கன்று ஒரு இடத்துல போய் நம்ம அடிக்கணும். அதனால தான் இது தேவைப்படுது நமக்கு. நம்ம கிரானி 4 ப்ளே பண்ணும் போது அந்த கிரானி 4 மார்ட்ரி மேட்லஸ்ஸு அது நான் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில். அது போய் செக் பண்ணி பாருங்கள். தொட்டுக்குள்ளே போன மாதிரி படுத்துட்டு இருந்தவன் இங்கே இருக்கிறாங்க. எனக்கே ஒரே ஆச்சரியமாகி போச்சு. அடன்னா அந்த வீட்டில் வேலையெல்லாம் இங்கே வந்துட்டியா? அது வீடு கிடையாது, ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கங்க இந்த சொட்டை கிளவியோட புள்ள, அப்புறம் சொட்டை கிளவியோட மருமகளா இல்லை பேத்தி. எங்கடா? ஆஹா, இங்கே ஒன்று இருக்கணுமே. அந்த பக்கம் இருக்கா? பேத்தி. அப்புறம் நான் இப்போ பாருங்க அவனை காட்டுறேன். தொட்டிக்குள்ளே படுத்து செத்து போன மாதிரி கிடக்குறாங்க அந்த நாய். இருங்க, நான் அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தரேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும் எவ்வளோ கேடு கெட்டதுங்கன்னு இதெல்லாம். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா? இங்கே குடலையே கடைசியில் கிழிச்சு போட்டாங்க இங்கே நம்மளோட குடல்லையே. அதை போய் பாருங்கள். ஏதோ இங்கே பாருங்கள், இவன் தான் இவனே தான். அது பாருங்கள், தொட்டிலுக்குள்ளே படுத்துட்டு இருந்தவன். இதோ பாருங்கள் இதோ பாருங்கள் இவனே தாங்க அவன். இவ்வளோ புரியணும். ஐயோ, எங்கள் இது கிரானி 4 ரெபிலியன்லேயும் வரும். அது அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் தரேன். இது வெட்டிங்க. அந்த வீடியோ லிங்க் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக தரேன். ஓகே, இப்போ நான் எங்கடா போகிறது? டே இதுக்குள்ளெல்லாம் என்ட்ரா இருக்கே. பேட்லாக் கீ மட்டும் தந்துருங்கடா. டே ஏன்டா எனக்கு இப்படி படுத்துறீங்கடி? ஓகே, எங்கே இருக்கும் தான் தெரில. ஓகேங்க, இப்போ நம்ம வேறு ஏதாவது வேலை இருக்கா இந்த வீட்டுக்குள்ளே? இதுக்குள்ளே என்ன இருக்கே? ஓ, எங்கள் பேட்லாக் கீ கிடச்சிருச்சுங்க. ஆஹா, இனி நம்ம இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறது உறுதிங்க. வீடியோவை கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. உங்களுக்கு சொட்டை கிளவி பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. உங்களுக்கு ஐயோ எல்லாருக்கும் கூட்டி கொண்டா நீயே பொறுத்திருந்து பாரு, எல்லாரும் பண்ணுவாங்க. ஐயோ, இந்த கிளவி சொல்லுதுங்க. சீக்கிரம் கண்ணிடுறா. பெரியவனா? ஆமாண்டி கிளவி பாரு. மாமா காப்பாத்துனா எந்த மாமாடா இது? வாட, எந்த மாமாவா இருந்தாலும் வாங்கடா. நான் இப்போ இதுங்களா எல்லாரையும் இன்றைக்கி சாகடிக்கிறது தாண்டா. ஒரு நாள் இல்லை, இப்போவே சாகடிச்சிடலாம். அதே ஒரு நாள் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது நீங்கள் அப்புறம் பார்ப்பீங்க. ஓகே, கீழே இருக்கும். கிளவி. கெல்ட்டுன்னு நாயாவன் இங்கே எவனுமே இல்லைங்க. இந்த பூட்டை தாங்க ஓப்பன் பண்ண இந்த கீ தேவைப்படுது. இப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதை வீசிடணும். வேறு எந்த சாவி போட்டாலும் ஓப்பன் ஆக மாட்டேதுங்க. அது என்னமோ வெப்பன் கீன்பாங்களே, அது எடுத்துகிட்டு வந்து போட்டேன், ஓப்பன் ஆகலை. அப்புறம் என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்து போட்டேன், எதுவுமே வேலைக்காகலை. கடைசியில் மட்டும்தாங்க வேலைக்காச்சு எனக்கு. நல்லா பண்ணி விட்டாச்சு. இது பியூஸு, அது தூக்கி குப்பையில் போடணும்னு சொல்லி எத்தனை நேரம் ஆச்சு. அது இன்னும் வச்சுட்ருக்கானுங்க. ஓகே, மேலே ஒரு பொருளை போட்டோம் பார்த்தீங்களா, அது நமக்கு தேவைப்படுது. அந்த பொருள் பேர் என்னது? கட்டிங் பிளேடா? ஆமாம், அது எங்கடா அது?
ஏங்க இங்கே தாங்க போட்டேன் காணோம். ஐயோ இது என்னடா கொடுமை, இவ்வளோ கீழே போட்டனோ. ஆஹா இது ரொம்ப பெரிய கொடுமையாச்சே, கொடுமை மிக்க கொடுமையாச்சே இது. எங்க தெரியலையங்க எங்கே போட்டேன்னு. ஆஹா ஐயோ என்னங்க இப்போ பண்ணுறது சாத்து. ஐயோ அது நமக்கு தேவைப்படுதே. ஐயோ இதெல்லாம் இருக்குங்க இப்படி வந்துட்டு போகிறான், நம்மளை பார்த்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறான். அங்கே தான் வருவான் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நமக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க, அந்த பக்கம் அந்த பேட்லாக்கி கிடச்சிச்சுன்னு அதை அங்கேயே போட்டு ஓடிட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்கோள் நமக்கு முக்கியமாக தேவை. எங்க இந்த கிளவி சரியான ஒரு திருட்டு கிளவிங்க. நீங்களே பாருங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. பார்த்தீங்களா எலக்ட்ரிக்கோட பேன் வேலை இங்கே தான் வச்சுருக்குது அந்த கிளவி. எவ்வளோ பெரிய திருட்டு வேலை. ஓகே இப்போ நமக்கு என்னமோ ஒரே ஒரு பொருள் மட்டும் தேவைப்படுது, அது இந்த பொருளையே ஞாபகம் வந்துருச்சுங்க. ஓகே நண்பர்களே, நம்ம ஒரு வழியாக அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா எஸ்கேப் பண்ண போகிறோமே. எங்கடா அது, ஆஹா ஒரு பொருளை தூக்கி வீசுறேன்னு சொல்லி இங்கே போட்டனே. அப்படி தூங்குறாங்க அடப்பாவி. ஓடலுடன் போடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். அடப்பாவி எங்க தூக்கத்தில் பாருங்க, ஆடலுடன் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். ஆ ஆ ஆ அப்படின்னு பாடிட்டு இருக்கிறான். ஏண்டா உனக்கு வர வேலை வெட்டி கிடையாது, நான் தூங்குறியோ. ஆடலுடன் ஆடலுடன் நான் போய் மூத்தரம் அடிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம். சோ கிளவி என்னங்க இது இப்படி பார்க்குது, ஓடுறான். சரி கிளம்ப வேற மூத்தரம் அடிச்சிட்டு இருக்கான், அதை காட்டலான்னு நினச்சா. எங்க பாத்ரூம்குள்ளேருந்து வரானான்னு பார்ப்போம். எங்கேருந்துங்க வருவான் அவன். கிளவி வேற கொண்டு போட்டாச்சு. இங்கே தான் திடீர்னு அடிச்சிட போகிறான். இங்கேயே அது பார்த்தே போவான். கிளவா டூய் நிம்மதியாக பாத்ரூம் போக விட மாட்டேன் என்னடு அடிடான்டா உனக்கு. கிளவா பாய் பாய், நானே இந்த வீடியோ முடிய போகிறேன். இந்த வச்சுக்க அந்த கண்ணை நீங்க. ஐயோ இப்போ எனக்கு ஷாக் அடிக்குதுங்க. ஏய் ஏய் கையை விடு. சொல்லிட்டு நாயே திட்டு நாய் போகாதடா அப்படின்னு பிடிக்கிறான். ஓகே அங்கே இருக்குங்க இது. நான் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம்ன்றான் இந்த கிளவி. அவ்வளோதாங்க. ஓகே நம்பர்களே, கடைசியாக அந்த வீட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வீட்டில் தான் இன்றைக்கி எஸ்கேப் பண்ணியிருக்கோம். அதுவும் வீடு வந்ததில் அலங்கோலமே பண்ணி வச்சுட்டோம். இது பாருங்கள் மேலே கடந்து கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த வீட்டோட நிலமையை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக எஸ்கேப் பண்ண போகிறேன். வீடியோ முடிந்ததே. எங்கடா என்னடா ஆச்சு இப்போ. ஆஹா ஓடுறா இன்னைக்கு நீ வீட்டை விட்டு தப்பிக்கணும். இன்னைக்கு பாருங்க நான் வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிட்டேன். கொஞ்சம் நில்லுடா, உன்னை கடிச்சு குன்றுவன்டா. டூய் பெரியவன் நினைப்போட மனசுல உனக்கு. ஓகே கைஸ், நம்ம ஒரு வழியாக இந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம பிடிச்சிருந்தா நான் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, அப்போ கமெண்டில் போய் ஐ லைக் கிராணி அண்ட் கிராண்ட்பா அப்படின்னு போட்டு விட்ருங்க. ஓகே அடுத்து எந்த வீடியோ ஒன்றும் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே நண்பர்களே பாய்.